ஒரு சிறிய கிராமத்தில் பார்வதி பாட்டி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பாட்டிக்கு 2 பேர, ஒருத்த விக்னேஷ், இன்னொருத்த தினேஷ். டேய் என்னடா நாள் முழுக்க விளையாடிக்கிட்டே இருக்கீங்க, வீட்டில் சாப்பாடு இல்லை, காட்டுக்குள்ளே போய் பழம் ஏதாவது கிடைச்சா எடுத்துட்டு வாங்க. சரி பாட்டி, நாங்க காட்டுக்கு போறோம். நாங்க போயிட்டு வரோம், நீங்க கவலைப்படாதீங்க. டேய் பார், எவ்வளவு மாம்பழம் இருக்குது. இதெல்லாம் எடுத்துட்டு போனா நல்லா சாப்பிடலாம். இந்த மரம் என் மரம், யாருக்கும் பழம் பறிக்க அனுமதி கிடையாது. டேய் இங்க பாருடா, குரங்கு பேசுது. எங்களுக்கு பசியாக இருக்கிறது, பழம் பெரிக்க அனுமதி தாருங்கள். சரி, நான் உங்களுக்கு ஒரு மாய மாம்பழம் கொடுக்கிறேன். அதை வீட்டுக்கு கொண்டு போய் நட்டா தினமும் பழம் கிடைக்கும். இது என்ன பழம்? ஒரு குரங்கு கொடுத்த மாய மாம்பழம். மாய மாம்பழமா? அப்போ அதை நட்பு பார்க்கலாம். வானம் எங்க மாம்பழத்தோட கொட்டையை நடலாம். நட்டுட்டோம். டேய் இங்க பாருடா எவ்வளோ மாம்பழம் காய்ச்சிருக்குன்னு. இதை எடுத்துட்டு போயிட்டு சந்தையில் வைக்கலாம் வா. இங்கே பார் பசங்களா, நல்ல மனசு இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும்.